ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்டட் பை மைன்கிராஃப்ட் தான் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாரா பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அபினவ் தான். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்திருக்காரு. அவரோட ஃபேஸ் ரிவீல் உங்களோட ஃபேஸ் ரிவீல் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நாங்கள் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கோம். மிச்ச எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 11K சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப தேவை. அப்படின்னா தான் நாங்கள் மோட்டிவேட் ஆகி நிறையா வீடியோஸ் போட முடியும். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பண்ணுறக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எல்லாம் லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா தான் வந்தது. நடா இந்த கட்டுக்கதையெல்லாம் மறுபடியுமாடா இது பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மற்ற சேனலில் பண்ணுறாங்க, நம்மளும் ஒரு புது விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்துடலாம், அந்த மாதிரி தான். ஸோ நான் என்னடா அதுக்குள்ளேயே ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேங்கிற அப்படின்றீங்களே, அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் கூடிய சீக்கிரமாக நீங்கள் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்கன்னா 11K சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் இது பண்ணுவோம். ஸோ இப்போ வைபு சரியில்லை, கடைக்கு போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் சண்டேன்னு தெரியும். எல்லோரும் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் லெக் பீஸ் எல்லாம் பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரம்ஜான் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆமாம், ரம்ஜானோ என்னமோ வருது. ஸோ பிரியாணியெல்லாம் பார்சல் பண்ணி நல்லா கொண்டாடுங்க. ப்ரோ நீங்கள் இதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, பர்சனல் ஸ்பாட். ஓகே, இது வரக்குள்ளே நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ என்னடா இது ரொம்ப நேரம் வருது, ஸ்டக் ஆயிடுச்சா? கைஸ் 1 minute கைஸ், கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் சரி பண்ணிட்டு நான் இப்போ வந்துடுறேன். ஸோ எஸ் கைஸ், ஸோ இப்போ மறுபடியும் ரீலோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போது ஒரு புது ஆள் பார்த்திங்கன்னா பேச போகிறாரு. அவரோட வாய்ஸ் மட்டும் நீங்கள் கேளுங்களேன். யாரோடதுன்னு கண்டுபிடிங்க. ஹலோ சார். ஸோ மக்களே, நான் தான் புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆடெல்லாம் இல்லை. ஓகே, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் கட்டிட்டாராட்டிருக்கு. நல்லா இருக்குது. எஸ் கைஸ், ஏன்னு கெஸ் பண்ணுவீங்களானே. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா என்னங்க ஃபுல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அப்படியே கிடக்கு. அதான் ஃப்ரீஸ்க்குள்ளே அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே ஐஸ் ஆகுமா இல்லையா? எஸ் கைஸ், இது இப்போ உடச்சி பார்ப்போம். உடச்சி பார்த்தா தனியாக வரும். எஸ் கைஸ், இது பார்த்திங்கன்னா இது ஒரு தண்ணி தான். ஸ்கிரீன் படி. ஸோ இப்போ வைபு சார் வந்துட்டாரு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. எங்கே போகிறதுனே தெரியலதா. அங்கே ஒரு மைன்கிராஃப்டோட எட்ஜ் பாயிண்ட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ மைன்கிராஃப்டோட எட்ஜ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். ஓகே, மேலே போகவே முடியல. ஐயோ என்ன சின்ன மூச்சு மூட்டிக்குதுங்க கைஸ். ஸோ கைஸ், மைன்கிராஃப்டோட எட்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மைன்கிராஃப்டோட எட்ஜ் பாயிண்ட்டாக இருக்கும் என்ன இருக்குது? ஆமாம் கைஸ், நம்மளுக்கு லேப்பீஸ் வேணும். ஓ ஸ்டோன். ஓகே, நம்ம இந்த லேண்டை விட்டு வெளியே போகலாம். ஸோ அது வெளியே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மைன்கிராஃப்டோட டீப் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல இதாக இருக்கும். நிறையா பச்சை பசேல்னு கிடக்கும். ஆனால் நம்ம மாதிரி ஆளுங்க இருந்ததுன்னா அது பச்சை பசேல்னு கூடி சீக்கிரம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ராக்கு வீடு இங்கேயே கட்டலாம். எஸ் கைஸ், ஸ்டோன் ஆக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். வீடு எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஸோ இன்னைக்கான மெயின் கான்செப்ட் இந்த வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எப்படியாச்சும் வீடு ஒரு கட்டி வீடையாச்சும் கட்டணும். வீடு கட்டி அதுக்கப்புறம் சுரங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோன்றதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். சிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். சாரி. இப்போ அதே இந்த எல்லா ஆக்ஸையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தானே எல்லா மைண்ட் கிராஃப்டையும் விளையாடுவான். நீ எதுக்கு நீ விளையாடுற? அது தாண்டா விளையாடுவான். ஆண்டா அது தாண்டா விளையாடுவான். அது தாண்டா விளையாடணும். குடுறா போன எல்லா கேமும் நீ தான் விளையாண்டுருக்க. எல்லா கேமும் நீ தானே விளையாடுற. என்னண்ணா நான் விளையாடவே இல்லை இந்த கேமு. அதை வச்சு அம்மா அப்பா விளையாடுறேன் விளையாடவே இல்லை. சரி கேஸ் இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டோனை நல்லா நம்ம தோண்டினா நம்மளுக்கு அயன் கிடைக்கும். இது அப்படியே நம்ம டீப்பாக தோண்டி பார்க்கலாம். ஐயோ ஸ்டோன் ஆக்ஸ் வேறு வேஸ்ட் ஆகுது. க்ரீன்லேருந்து கரைஞ்சா ரெட்டுக்கு போகிற முடியும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பாட்டாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேடணும். ஸோ அது என்ன ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 இது கிடச்சி 20 எல்லாம் பார்த்தா நம்ம அப்படியே அந்த ஸ்டோன் அப்படியே டீப்பாக தோண சொல்லாமல் இவங்க சரி ஒன்று சார் நீங்கள் அப்படியே நம்ம டீப்பாக தோண்டிங்கன்னா நம்மளுக்கு அயன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பக்கெட் செய்யணும். அப்படியா? ஸோ அவர் வந்து சொல்கிறாரு பக்கெட் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ இந்த கேமில் மல்டிப்ளேயரில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது இருக்கான்னு தெரியல. ஆமாங்க, கூடி சீக்கிரம் மல்டிப்ளேயர் வச்சு நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு வீடு கட்டி இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் கூடி சீக்கிரம் நாங்கள் வாழ்வோம் காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ் ரிவைல் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அது அப்படியே நம்ம டீப்பாக தோண்டி பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் மாதிரி எப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி ஓகே 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 நான் கீழே போகிறேன். ஸோ அப்படின்னா சார் கீழே போயிடலாம். அட ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போகணும். ஸோ அப்படி இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணாமே இங்கே ஏதோ சுரங்கம் மாதிரி போகுது. ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியல நான் எப்படி வெளியே வருவேன். ஆமாங்க, அங்கே ஒரு டீப்பாக ஒரு ஸ்டெப்பு நாங்கள் கட்டிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி மைனிங். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மைனிங் ஸ்பாட்டுக்கு ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ கிராஃப்ட் ஸ்டைல் ஸோ அயன் கிடச்சிச்சு இங்கே 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 அந்த இதுதான் இந்த ப்ரௌன் மாதிரி கலர் அயன். கிராஃப்டிங் டேபிள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அயன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிடச்சிருக்கு. இந்த அயன் கிடச்சிருச்சுன்னா நம்ம வெளியே போயிடுவோம் நாங்கள். ஆமாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயனுக்காகத்தான் இவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போராடணும். கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இந்த சைடு ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அயன் கிடச்சிது. எந்த வழியில் போகணும் நம்ம இப்போ? ஆனால் இப்போ நம்ம ஸ்டோன் ஆக்ஸ் சுகர்ஸ் இன்னும் நிறைய அயன் இருக்கு. அப்படியா? இன்னும் இங்கே அயன் இருக்கு. இதோ நான் அயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையாவே தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு அயன் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ போதும்னு நினைக்கிறேன். சரி போதும். கேப்ஸ்டோன் இருக்கு இல்லை கைஸ், இப்போ சும்மா அட என்னடா அது குதிச்சிருச்சு. இப்போ வந்து மேலே போகிறக்காக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி உருவாக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேறு விளையாண்டுருக்காங்க. அப்படியே மேலே ஏறுங்க. ஓகே வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே அயன் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே அயன் மெடிக்கான அது அயன் இல்லை பிகாக்ஸ் பிகாக்ஸ் இல்லை இது நம்ம தொட்டு பார்க்கலாம்.
அது எங்கேயாச்சும் போட்டு பேக் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு இது தண்ணிக்குள்ள போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்டர் சீசன், ஆனால் அந்த ரியல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மர் சீசனு. இப்போ கொஞ்சம் நாள் சொன்னோம். வாவ், இதெல்லாம் அண்டர் வாட்டர் சூப்பராக இருக்குது. ஆனால் மூச்சு மட்டும் நிற்கும். ஆமாம், அப்படியே லேண்ட் டிஸ்கஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படகு செய்கிறதுக்காக மெட்டீரியல்ஸ் என்ன வேணும், படகு செய்யறதுக்கு மெட்டீரியல்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா படகு செய்கிறதுக்கு வந்து இப்போ வந்து வுட்டு தேவை. ஸோ வுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மரம் கிடச்சிச்சு. எஸ் கைஸ். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குது. ஸோ அந்த வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போட் இது பண்ணிட்டு எதாக இருந்தாலும் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிராஃப்டிங் டேபிள் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு போட்டை ஸ்பான் பண்ணிடுவோம். எஸ் கைஸ். ஸோ இதே மாதிரி நிறையா இது இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யாரும் இங்கே கட் பண்ணிட்டு போயிருக்காங்க, நான் சுத்தம் வாங்கல. அதாவது நம்ம வுட்டன் ஆக்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ். வுட்டன் ஆக்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து வுட்டன் ஆக்ஸ் வச்சுக்கோம். வுட்டன் ஆக்ஸாலேயே வுட் அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணி. எஸ் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஆதவ் சாரும் நான் ஏதோ விளையாண்டுக்கோங்க. இந்த ஏன் பேர் ஆதவ் சார் கிட்ட கேட்டுக்கோங்க. கிராஃப்ட் ஸ்கைலேண்ட் அப்படின்னு. கிராஃப்ட் ஸ்கைலேண்டு இது வந்து மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்கும். இந்த ஆதவ் சார் இந்த ஸ்டாண்டில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டலாம். அதுதான் நான் வந்து ஆனால் இது வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொழுது சாய போகின்றது. ஸோ இந்த இடத்துல ஜாம்பிஸ் இருக்காதா? ஸோ நீங்கள் எந்த மோடு போட்டீங்க? பீஸ்ஃபுல்லாக தெரியலையே, நாங்கள் என்ன மோடு போட்டோன்னு தெரியலையே. அப்போ தண்ணியில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இன்னும் ஜாம் நமக்கு அது என்னது கைஸ்? இது கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ அது என்னது நீங்கள் தெரிஞ்சதுன்னா அது என்னது? பின்னாடி என்னது? பின்னாடி பின்னாடி முன்னாடி என்னது? ஸோ பின்னாடி என்ன இருக்குயா? ஆமாம் கைஸ், பின்னாடி என்ன இருக்கு? சரி, இது ஆமை. இதெல்லாம் பொழுது வந்து சாஞ்சுக்கிட்டே வந்து கிராஃப்டிங் டேபிள் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். கிராஃப்டிங் டேபிள், செஸ் பாக்ஸ் அதான் இருக்கு இருக்கு. எங்கீங்க? அங்கே இருக்கு பாருங்க. எதுங்களா? எஸ் கைஸ். இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து அட இருங்க. இல்லை அது ஸோ நீங்கள் பட்டன் செஞ்சுட்டு இருக்கீங்க கிராஃப்டிங் டேபிள். ஓகே ஸோ கைஸ், கிராஃப்டிங் டேபிள் ஐட்டம்ஸ். வுட்டு இது ஒன்று 2 வேணும். ஸ்டிக்கு ஒன்று வேணும். கிராஃப்ட் ஸ்கைலேண்டா மறுபடியும் முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது செஸ் பாக்ஸ். அப்போ டெஸ்ட் பாக்ஸ் வந்துச்சு. இங்கே ஸ்பாட் பண்ணிட்டுருக்கலாம். இங்கே ஸோ கைஸ் இங்கே பெட் இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் இதுலேயும் அப்படி இருக்குது. இந்த செஸ்ட் பாக்ஸ் இதுலேயும் மைண்ட் கிராஃப்ட் செஸ்ட். இந்த இடத்துல செஸ்ட். ஓகே கைஸ், ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல் செட்டிங்ஸா இல்லை இது பீஸ்ஃபுல்லையே தான் இருக்குது. இல்லை கைஸ், ஸோ வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல் எனக்குன்னா வேண்டான்னு தோணுது. என்னதுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா எப்படி என்ன சொல்கிறது, நார்மல் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் போட்டாச்சு. எவனையும் காணும். ஸோ ஆதவ் சார் கிடைக்குது. இல்லைங்க ஆதவ் சார் பின்னாடி திரும்ப ஒரு நிமிஷம்.
அது கேக்டஸ். அங்கே சிலை மனுஷனும் ஜாம்பிகளும் அங்கே இருக்கின்றது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு இருக்கு ஜாம்பிஸு. ஐயோ பெட்டு எங்கீங்க? ஐயோ பெட்டு காணுமே. டார்ச் ஒன்று வச்சுக்கலாம். டார்ச் ஒன்று பிரச்சனை. ஐயோ டார்ச். गाइस ஜாம்பி இங்கே வந்துக்கிட்டே இருக்குங்க கைஸ். டார்ச் ஒன்று வச்சுக்கலாம் गाइस. இது டார்ச் அங்கே இருக்கு கைஸ். டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. லேண்டன் வச்சிருக்கா. ஓகே கைஸ் வச்சாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி கிராஃப்டிங் டேபிள் வைக்க முடியுமா? கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப்டிங் டேபிள் வைக்கிறதுக்காக சூப்பர். ஓகே கைஸ் அப்படியே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு அங்கே வைக்க வேணாம், பக்கத்தில் வைங்க. கிராஃப்டிங் டேபிள் கூட என்ன இருக்குன்னு இல்லை ஒரே நிமிஷம். கிராஃப்டிங் டேபிள்குள்ளே ஐட்டம்ஸ்லாம் சூப்பர் இப்போதைக்கு எடுத்து இங்கே வச்சுப்போம். அட ஐயோ கைஸ் ஏதோ வந்துருச்சுங்க கைஸ். கைஸ் இதை வச்சு நம்ம ஃபுட்டு செய்யலாம். கைஸ் ஏதோ நம்மளை அடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க கைஸ். வந்துருச்சுங்க கைஸ். கைஸ் ஏதோ அடிக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். ஃபஸ்ட் நம்ம கிட்ட என்னன்னு போய் பார்ப்போம். ஐயோ சுருந்தி வந்துட்டு. சார் எடுத்து அடிங்க. இது வேறு வந்துக்கிட்டே இருக்குங்க கைஸ். ஸோ நீங்கள் நெருப்பு வச்சிங்கன்னா வந்து போயிடும். நெருப்பு வச்சிங்கன்னா அது கொஞ்சமாச்சு போகணும். நீ வைங்க டக்குன்னு வைங்க. என்னடா பண்ணுறது? அபிலாஷருக்கு அவ்வளோக்கா மைன்கிராஃப்ட் தெரியாது. அப்படி செத்துருச்சு. எங்கே ஐயோ சார் வச்சு நம்ம அடிக்க பார்க்கலாம். அடிங்க ஐயோ எங்க அது எங்கே இருக்கு? அடிங்க. ஸோ கைஸ் எனக்கு என்னன்னே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அது கிட்ட வச்சாலே செத்துருன்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு ஃபிஷ் ஆப்பிள் வேணும், ஃபிஷ் வேணும் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும் கைஸ், ஃபியூவலு. செஸ் பாக்ஸ் அங்கே வைங்க. எஸ் கைஸ் ஓகே. ஸோ இப்போதைக்கு பற்றி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு லைட் ப்ராப்ளமாக இருக்கும். செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருவோம், வைக்க முடியல. நம்ம கிராஃப்டிங் டேபிள் கிட்ட போய் வச்சோம். கிராஃப்டிங் டேபிள் முதல்ல நீங்கள் வச்சு வைக்கீங்க. அங்கே வச்சுருந்தேன். ஐயோ நீங்கள் எப்படி அங்கே போவீங்க? இப்போ ஸ்டோன் ஆக்ஸ் இப்போதைக்கு எடுத்துருவோம். வுட்டன் ஆக்ஸ் இது பரவாயில்ல. கிராஃப்டிங் டேபிள் கிட்ட போங்க. கிராஃப்டிங் டேபிள் கிட்ட போங்க. அது அம்பு வச்சிருக்கு, நம்மளை போட்டுரும். ஆடா அப்படியா? சாரிங்க. கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் தான் இருக்கு. இவனுக்கு என்ன இப்படி வந்து சேர்ந்துருக்காங்க நீங்கள்? ஏங்க இப்படி வந்து ஐயோ நறுப்புச்சு. கிராஃப்டிங் டேபிள் அங்கே இருக்குதுங்க. கிராஃப்டிங் அப்படியே கண்டுக்காம போகணும். ஐயோ பத்தி குச்சி. ஐயோ மாட்டிக்கிட்டேன். பத்தி குச்சி பார்த்ததுங்க ஸ்டீவ் ஜாம்பி. எல்லாம் நம்ம பார்க்கல. நான் பார்த்தனே. கைஸ் நான் ஒன்றுமே பண்ணல கைஸ். எனக்கு இந்த வம்பே வேணாம்டா. ஆமாம் அப்படியே என்னமோ இருக்குது. ஏ வெயிடா ரெட்ல இருக்குது. இப்போதைக்கு நம்ம தண்ணியில் குளிச்சாதான் தண்ணியில தான் கைஸ். அதெல்லாம் தண்ணியில தான் கைஸ் வருது. ஐயோ க்ரீப்பர் ஓடுங்க. கிட்ட வந்தாலே நம்ம செத்துறோம். க்ரீப்பர் ஓடுங்க. ஏன்டா க்ரீப்பர் அவ்வளோ மோசம். இதா க்ரீப்பர் இல்லை, ஆனால் அது குட்டியாக இருக்கும் மேலே. க்ரீப்பர் மட்டும் நம்ம பக்கத்தில் வந்தால் கூட நம்ம செத்துருவோம். எவன்டா க்ரீப்பர்? சரிங்க கத்தாதீங்க. ஃபஸ்ட்டு கத்தாதீங்க. அது அம்பு தீரட்டும். தீரவே தீராதா? தீரவே தீராது. அது ஒரு கோஸ்ட்டுங்க. மைன்கிராஃப்ட் அவ்வளோக்கா நீங்கள் விளாண்டுருக்கீங்களா? மைன்கிராஃப்டே விளாண்டது இல்லைங்க. சரிங்க இப்போதைக்கு நம்ம தண்ணியில் ட்ராவல் பண்ணி போவோம். அந்த சைட் போயிடுவோம். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று தான் வீணாமல் போயிடுச்சு.
ஏங்க அதையாச்சும் உடச்சிடுவாங்க. உடச்சா அது நம்மளை உடச்சோம். அதனால ஃபஸ்ட்டு லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். எங்கே வந்தாலும் நமக்கு அதோ கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போய் நம்ம பெட்டை சுவிட்ச் பண்ணி தானே இருங்க ஃபஸ்ட்டு இந்த இவனைய பெட்டு ஏதாச்சும் என்னடா வீடு கட்டுறீங்களோ? இவனையன்னு போயிட்டு இருக்கவனே கூட ஐயோ ஹைட் ஆகுது கைஸ். சூப்பரு. அடே எனக்குலாம் பெட் வந்துருச்சா? அச்சச்சோ எல்லா பொருளும் வேஸ்ட்டு கைஸ். அட காணோம். இவ எல்லா பொருளும் வேஸ்ட்டு. செஸ்ட் பாக்ஸு வேஸ்ட்டு. ஆமாம் கைஸ். எல்லாம் இவங்கள வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம் அங்கே ஒருத்தர் இருக்கா. பாருங்க நம்மளே கற்று படி பொழுது விடிய போகுதுப்பா. பொழுதுதானே விடியலுங்க. ஆமாங்க வெளிச்சம் வருதுங்க கொஞ்சமாச்சு. லாவா பக்கமாச்சு போங்க. லாவாவே எங்கே இருக்குதுன்னு தெரியலிங்க. எங்கே தெரிச்சு ஓடும். நீங்கள் எங்கேயோ இது ஸ்பாட் பண்ணீங்கல்ல அங்கே எங்கேயாச்சும் போங்க. ஒரு பொருளிங்க. நீங்கள் ஒரு நிமிஷம். நீங்கள் அந்த இது எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்பான் பண்ணீங்கல்ல அங்கே பொழுது வெடிய போகுதுங்க. இப்போ எல்லா சாம்பிள்ஸும் சாக போகுதுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் தேடி எடுத்துப்போம். சூரியனை எங்கே உதிப்பேன்? இங்கே தானே உதிப்பேன். வாங்க கைஸ் நம்ம சூரிய நீங்கள் அப்படியே நீங்கள் கிராஃப்டிங் டேபிள் கிட்ட போங்க. இது சேர்ற சூரியன் எங்கே காணாது. அங்கே ஒளி தெரியுது, நல்லா தெரியுது. இப்போ நம்ம சூரியன் கிட்ட போய் நம்ம மனுஷன் ஆறுதலாக எடுத்துக்கோம். அது மேலே வரக்குள்ள நம்ம மேலே போயிடணும் கைஸ். பன்றி குட்டி பன்றி குட்டி பன்றி குட்டி கைஸ் அதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். குண்டு பன்றி தள்ளுறான். தந்தானி நானே தானே நானேனோ. நீ முதல்லவா பாட்டை நிறுத்துங்கோ. ஐயோ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சே. நீ அப்படியே ஒரு வீடையாச்சும் கட்டி வேண்டியதானே. அப்போ சரிங்க இப்போ அதை இது கூட கட்டல. இப்போதைக்கு இது 2 பொருளும் வந்துடுச்சு. எல்லாத்தையும் இது பண்ணணும். கைஸ் இங்கே இருக்கிற எல்லா கிராஸையும் எடுத்துப்போங்க கைஸ். நம்ம இங்கே ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டணும். ஸோ கைஸ் வைபவ் சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாக்லேட் தாத்தா வைக்க அது தெரியலையே. ஏன் அம்மாட்ட கொடுக்குறியா? ஏன் இது அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இப்போ நம்ம அங்கிருந்து இங்கே வந்துட்டோங்க. அதான் லாவா லாவா கிட்ட நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே லாவா இருக்குது. லாவாவை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து வாட்டர் வச்சு கலெக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே விஷயம் பாருங்களேன். யார் போயிட்டு இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இவ்வளோ கோஷா நான் மட்டும் இல்லை எங்க எப்படி வீடு கட்டுறது?
கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் செத்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப அவமானப்படுத்துறதுனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். சொல்ல பாரு காட்டில் வைப்பேன் நீ விற்ற காட்ட முடியாதுன்னா அப்பப்பேன் அதுதான் இவனா வச்சுக்கிட்டு எழுந்துக்கலோங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும். இப்போ கைஸ் அஜய் கிடைக்கும் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங் போட்டு நம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாங்குன்னு கெஸ் பண்ணுங்கள். என்ன சாங்குன்னு இப்போ கெஸ் பண்ணுங்கள். இது இல்லைங்க சார், இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது கிடைக்குங்க. He's a freaking badass. Rest in peace. ஸோ கைஸ் இது என்ன சாங்குன்னு கண்டுபிடிங்க. மோஸ்ட்டாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாங் போடுவேன். ஸோ அது என்ன சாங்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது கொஞ்சம் கஷ்டமானது தான். எஸ் கைஸ் நான் பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஹிந்திக்காரங்களாக இருந்தாங்கன்னா மறக்காமல் இது பண்ணிடுங்க. ஐ மீன் ஓகே கைஸ் ஜவ்வுன்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். எஸ் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஓகேடா
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு பயத்துல கண்ணோடு ஒதுங்கி கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. யார் எஸ்ஆர்கே ஃபேன் இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தளபதியா எஸ் சார் யாருக்கு தளபதி யாருக்கு தளபதி பிடிக்குமா? இந்த லைன்ல எல்லாரும் சாங் பண்ணுங்க. இப்போ போதுங்க. எஸ்கேஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் தனித்தனியாக மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறோம். இப்போ நான் மேன் விளையாடுறேன். கிராஃப்ட் மேன் விளையாட போகிறேன். நான் போன தடவை பண்ண தப்பு நான் பண்ண மாட்டேன். கீப் இன்வென்ட்ரி வைப்பேன். இந்த டைம் அபினவ் சார் கீப் இன்வென்ட்ரி வைக்கல. எஸ்கேஸ் கீப் இன்வென்ட்ரி யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். கீப் இன்வென்ட்ரிக்கெல்லாம் இல்லை. இல்லைங்க அப்பனா தானங்க கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து ஜாம்பி இல்லாமல் விளையாடுறேன். கைஸ் வைபு சார் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒன் பைந்தாங்கோலின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க கைஸ். ஸோ என்ன மாதிரியான ஒரு ரியல் மைண்ட் கிராஃப்ட் காரன் பாரு நார்மல் ஹார்ட் இங்கே பாரு. சரிங்க. அட்வான்ஸ்ல டேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ட்டை வந்து இது பண்ணணும். டே லைட் சைக்கிள் வந்து டேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எனக்கு எப்பவுமே டேவாக தான் இருக்கும். அடப்பாவி நான் வந்து ஆல்வேஸ் டே வைக்க போகிறேன். நைட் எனக்கு ஆகக்கூடாது, வெறுப்பாக இருக்கும். ஸோ நைட் அதெல்லாம் வச்சாதாங்க உண்மையான மைண்ட் கிராஃப்ட்டு. ஆடா மறுபடியுமா ஓகே கைஸ் நான் வந்து கிரியேட்டிவ் மோடில் விளையாடுறேன். என்னோட கிரியேட்டிவில் தான் நான் விளையாடுறேன். பாருங்க கைஸ் நான் வந்து டர்ட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்துலேயே இருக்கிற டர்ட்டை விட்டேன் கைஸ். கீப் இன்வென்ட்ரி நான் வைக்க போகிறேன்.
கீப்பிங் இருக்கா நம்ம நேர்மையாக மல்டிப்ளேயர். ஸோ கைஸ் நான் இப்போ மல்டிப்ளேயர் மோடில் விளையாட போகிறேன். என்ன பீஸ்ஃபுல்லாக விளையாடுறேன். நான் மல்டிப்ளேயரில் விளையாடுறேன். இல்லைடா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க கைஸ், அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நாங்கள் 3 பேர் ஆகுது நானே சொல்லுவேன். ஆகுது. எனக்கு நெட்டு வேணும். வந்துட்டு அவ்வளோதான். போனஸ் கிஃப்ட்டுங்கடா. இங்கே பாருங்க கைஸ், நான்லாம் பறப்பேன் கைஸ். ஸோ நான் பறக்கிறது வச்சுருக்கேன். அபினவ் சார் எல்லாம் பறக்கிறது வச்சு. இதெல்லாம் கிராஃப்ட் மேனில் மட்டும்தான் வரும். ஸோ அப்படியே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்க கைஸ், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பறந்துட்டேன். எனக்கு பிளாக்ஸ் மேலே போட்டாலே அது கீழே விழுந்துருக்குதா? என்ன பண்ணுறதுடா? செட்டிங்ஸில் போய் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஒன்றுமே இல்லை. கிரியேட்டிவ் டிஃபால்ட்டு போனஸ் ஸ்டாஃபா? ஸோ கைஸ் இப்போ அவர் வெளியே எங்கேயோ போயிட்டாரு. இப்போ அவர் போனஸ் டெஸ்ட்டு வைக்கலையாம்மா. நானும் அதே தான் வைக்கல. சரி நான் அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நான் இப்போ 2 ஃபோனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ அவர் வந்துட்டாரு. இப்போ அவர் பேசுவாங்க. எஸ் கைஸ், ஸோ ஐ எம் பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டோர் தேவை. ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட செஸ்ட் பாக்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஆனால் செஸ்ட் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஐ மீன் கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியல. கிராஃப்டிங் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கைஸ் நானே போனஸ் எப்படி வந்துச்சு தெரியல, சும்மா இப்படி கண்டுபிடிச்ச வந்துச்சு. அதான் எஸ் டெலிபோர்ட்டோட இதெல்லாம் இருக்குதுங்க. கிராஃப்டிங் டேபிள் இருக்குங்க. ஆனால் அது எடுக்க முடியாது. ஆமாங்க. எனக்கு கிராஃப்டிங் டேபிள் கிடச்சிச்சு. உங்களுக்கு கிடச்சது? உங்களுக்கு கிடச்சது இல்லைங்க ப்ரோ. ஆனால் கிடச்சிச்சு ப்ரோ. ஒரே நாள் எப்படி கிராஃப்டிங் டேபிள் வைபவ் நான் ஒரே நாளில் கிராஃப்டிங் டேபிள் அதுவும் அட்டை போட்டுறேன். அட்டையை போட்டுறேன். ஆட்டையெல்லாம் எல்லாரும் போடுவாங்க ப்ரோ. ஸோ கைஸ் நீ சாப்பிட்டு ஒன்று நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். சாப்பிட்றேன். லாபா வேணும். ஸோ கைஸ் நான் லாபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஜாம்பி என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டேங்க. நான் லாவா நான் பார்த்துட்டேன். நான் லாவாவை எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கைஸ் லாவா யாருக்காச்சும் வேணுமா? தூக்கி போட்டுருவோம் இந்த இடத்துல. ஸோ நான் சாவவே மாட்டேன். ஸோ கைஸ் நான் தண்ணிக்குள்ள இருந்தாலும் நான் சாவ மாட்டேன். அந்த மாதிரி நான் லைஃப் வச்சுருக்கேன். கிரியேட்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொழுது சாய்ந்து விட்டது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாவா கிட்ட போய் நிற்கணும் கைஸ். இல்லைன்னா என் கதி அதோ கதி தான் கைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதான் சொல்லும் போதே வந்துட்டாங்க கைஸ் ஒருத்தன். ஸோ கைஸ் நான் கேவுக்குள்ளே போப்பேன். கைஸ் பொழுது சாயற வரை சாஞ்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்கின்றது. சரி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஹாஃப் மூணு கைஸ் இன்னைக்கு. இவர் வந்து ஆல்வேஸ் டே வைக்கலையாட்டம். ஆல்வேஸ் டேலாம் க்ரீப்பர் கிளைம்பர்லாம் அங்கே இருக்கு பாருங்க கைஸ்.
அவங்க வாட்டுக்கு கைம் பண்ணிட்டுக்கிட்டோம், நம்ம வாட்டுக்கு இங்கே சிவனேன்னு இருந்தது கைஸ். போன டைம் இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா போயிட்டுருக்கேன், எனக்கு ஏன்னே தெரியலைங்க கைஸ். என்னதுன்னா சும்மா போயிட்டுருக்கோன்னே என்ன நான் நோண்டி விட்டுட்டு நான் போயிட்டு இருக்கும்பொழுது அவன் வந்து அடிக்கிறாங்க கைஸ். அதான் கைஸ் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். சரிங்க வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க. எஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு எனக்கு நினைக்கிது. சரி லென்த்தாக நல்லா போகும். ஐயோ ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சார் ஏன்னா ஒன்றுமே பண்ணலைங்க கைஸ். நீங்கள் அப்படியே பறக்க வேண்டியது தானே? எனக்கு பறக்கிற ஆப்ஷனே இல்லைடா, பறந்தது. ஏன்னா ஒன்றுமே பண்ணல. ஏன் அடிக்கல? காலையில் அஸ்தமிக்க போகுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, அஸ்தமிக்க போகுது. அதுக்குள்ள நான் அஸ்தமிச்சிருவேன். ஐயோ கைஸ் நான் ஒன்றுமே பண்ணல. அப்படி ஐயோ சாவ போகிறேன், நீ சாவ போகிறேன். செத்துட்டேன். ஸோ கைஸ் நான் உள்ளே போயிட்டேன். கிராஃப்ட் எடுத்து மேன்கில் போய்ப்பேன். டேய் இப்போ செஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு கைஸ் பொழுது வீடியோ போதுங்க கைஸ். அது வரைக்குமாச்சு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றிக்கிட்டு போங்க கைஸ். கைஸ் எல்லா ஜாம்பிஸும் அதான் எரியுதா? ஐயோ அப்படியே கைஸ் நான் வேலையெல்லாம் ஐயா செஸ்ட் பாக்ஸ் எங்கடா? கைஸ் வந்துட்டு இங்கே கொண்டே போட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நான் எவ்வளோ பெரிய மஷ்ரூம் எல்லாம் வளர்த்து வச்சுருக்கேன். குட்டி போச்சு. குட்டி இல்லை, என்னோட செஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து பிக்காக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டோன் பிக்காக்ஸு, இது வுடன் பிக்காக்ஸ். ஆல்வேஸ் இது எங்கடா? ஸோ இவர் கிராஃப்ட் எடுத்து பாய் தான் அது வரும். கிராஃப்ட் எடுத்து மேனில் மட்டும்தான் அது வரும். அது கிராஃப்ட் எடுத்து மேனில் மட்டும்தான் வரும். ஆமாம் கைஸ். ஸோ டிஃபால்ட் என்ன சர்வைவ் கிரியேட், நல்லா கிரியேட் தான் கைஸ். வேர்ல்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணும், போனஸ் செட். ஆமாம் கைஸ். இன்னும் கைஸ் வரமாட்டேங்குது போனஸ் செட்ஸில். சரி கைஸ் நம்ம ஜஸ்டே தூக்கிடுறேன். போனஸ் செஸ்ட் வரமாட்டேங்குதுடா. போச்சு கைஸ், அபினவ் சாருக்கு பக் ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ். டுன் 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 டுன். ஸோ கைஸ் எனக்கு போட்டில் ஸ்பான் ஆகுது. ஓகே கைஸ். ஸோ கைஸ் நான் போட்டில் சவாரி செய்ய போகிறேன். அதுக்குள்ளே நான் வுட்டெல்லாம் எடுத்தனானே எனக்கு தெரியல, ஆனால் போட் மட்டும் வருதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அழுதான் கைஸ். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை போட்டு ஆல்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போலாம் தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி பாய் கைஸ். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். சரி பாய். ஓகே கைஸ் பாய்.